ஒரு ஜோடின்னு நினைச்சோன்னு சொன்ன உடனே ஒரு கதாநாயகன் கதாநாயகியை கூப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு. சத்யராஜ் அவர்களையும் கவுண்டமணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். என்னம்மா கண்ணுகளா சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு, நாங்கெல்லாம் சௌக்கியம் தான் சொல்றதுக்கு காரணம் பெப்சி தொழிலாளர்கள் தான். அவங்க இருக்கிறதுனால தான் நாங்க நடிகர்கள். நீங்க சினிமா தியேட்டருக்கு முன்னாடி பேனர் பார்த்திருப்பீங்க, எங்க முகம்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி எங்களை தாங்கி பிடிக்கிற மூங்கில் கண்ணுக்கு தெரியாது. அந்த மூங்கில் தான் பெப்சி தொழிலாளர்கள். ஏதாச்சும் ஒரு பெரிய மழையோ புயலோ வெயிலோ அடிச்சுன்னு வச்சீங்கன்னா அந்த பேனர் கிழிஞ்சு கீழே விழுந்துரும். ஆனா அந்த மூங்கில் அப்படியே இருக்கும். பேனர் மாறிட்டே இருக்கும், மூங்கில் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட மூங்கில்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கவுண்டமணி என்ன மேல கூப்பிட்டா நேத்து சமைச்ச பொண்ணு மாதிரி வெக்கப்படுறாருங்க. இந்த வணக்கம். அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. அதிலே உள்ள தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் நட்சத்திர நாயகங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் மியூசிக் டைரக்டர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. மேடை அமைத்தவர்களுக்கும் நன்றி, லைட் போட்டவர்களுக்கும் நன்றி, மைக்கு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பன்றி காய்ச்சல் வந்த மாதிரி எங்க நன்றி காய்ச்சல் வந்துருமோன்னு பயப்படுறேன். இப்ப நான் சொன்ன நன்றிய பாகுபாடு இல்லாம ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கங்க. 3 நாள் கல்யாணம் மாதிரி 3 நாள் கல்யாணம் மாதிரி 3 நாள் இந்த பங்கன் நடக்குது. இதுல நம்ம என்ன பேசலாம்னு யோசனை பண்ணி 2 நாள் போச்சு. இந்த 1 நாள் தான் இருக்கு. அதுவும் இது கடைசி நாள். இது ஏதாவது பேசலாம்னு இங்க வந்து பார்த்தா ஒரு பக்கமா டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை சொல்ல யாரும் இல்லைன்னு சென்டிமெண்ட் பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அருமையான நகைச்சுவை டிராமா நடந்தது. இந்த மாதிரி நகைச்சுவை டிராமாவை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. கடல் கடந்து எங்காவது போய் பார்த்தா தான் பார்க்க முடியும். வயிறு குலுங்கி குலுங்கி சிரிச்சு சித்திரவதையாகி போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா சைட்ல ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு ஜவ்வு ஜாம் ஆகிற அளவுக்கு இசை நிகழ்ச்சி நடத்திட்டு போயிருக்காங்க. இப்படி 4 பக்கம் ரவுண்டு கட்டி அடிக்கும் போது நமக்கு கட்டுறதுக்கு ரவுண்ட் இல்ல. அதனால நம்ம ஓரம் கட்டி அடிக்கலாம்னு இங்க வந்தேன். இப்ப குறிப்பா சொல்ல போனா நாங்க வந்திருக்கோம்னா நாங்களும் சந்தோஷமா பேசணும், நீங்களும் ஜாலியா இருக்கணும். அதனால நான் என்ன பேசுறேன்னா, நீங்க டபுள் ஆக்ட் படம் பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் நடிச்ச நீர் நெருப்பம், சிவாஜி சார் நடிச்ச உத்தம புத்திரன். இதுல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி அண்ணன் தம்பிக்கு இருப்பாங்க. இதுல யாரு அண்ணன், இதுல யாரு தம்பின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் ஒரே மாதிரி இருந்தாங்க. அதுல ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன். இந்த கெட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்தது. கண்டுபிடிக்கவே முடியல. மூஞ்சிய பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, மூக்க பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, நாக்க பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. போலீஸ் திண்டாடி போய் என்கிட்ட வந்தாங்க. என்னப்பா அது எப்படிப்பா ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்க? ஏங்க, ஒரே மாதிரி 2 பூனை இருக்கு, ஒரே மாதிரி 2 புலி இருக்கு, ஒரே மாதிரி 2 நாய் இருக்கு, ஒரே மாதிரி 2 மனுஷன் இருக்க மாட்டானா? அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லப்பா உலகத்துல ஒரே மாதிரி 9 பேர் இருக்காங்களே, அது உனக்கு தெரியுமான்னாங்க. அது எனக்கு தெரியாதுங்க, எங்க தெருவில் 9 மாதிரியே ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு தான் தெரியும். இது என்னங்க நான் தப்பு சொல்லிட்டேன், அப்படி எல்லாம் அவங்கள சொல்லாதுன்னு என்ன துரத்துனாங்க. நான் ஓடி போய் எட்டி குதிச்சா ஒரு செவுத்தை தாண்டி போனா அங்க ஒரு கோவிலுக்குள்ள ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் பேசுவேன், 10 நிமிஷம் பேசுறேன். ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த 100 பேருக்கு நடுவில் தயிர் சட்டிக்குள்ள தலை விட்ட மாதிரி ஒரு தயிர் சட்டி தலையை எந்திரிச்சு ஒரு உபநேசம் பண்ணிட்டு இருந்தாப்புல.
என்னமோ உபதேசம் பண்றாரு, நம்மளும் ஒரு ஓரமா உட்கார்ந்து கேட்கலாம்னா அவர் என்ன பேசினாருன்னா, நீ ஆஸ்திகனா இருந்தாலும் சரி நாஸ்திகனா இருந்தாலும் சரி, நீ போகும்போது எதை கொண்டு போக போகிறாய்? நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, போகும்போது எதை கொண்டு போக போகிறாய்? இவர் என்னடா அடிக்கடி எதை கொண்டு போற எதை கொண்டு போற காரணம் இல்லாம அவர் சொல்ல மாட்டாரு. ஒரு படிச்சவன் பண்பான காரணம் இல்லாம சொல்லுவாரா? சரி நம்ம எதையாவது கொண்டு போகணும்னு நினைச்சு சைடுல திரும்பி பார்த்தா கோயில் உண்டியல் இருந்தது. அப்படியே கபக்குன்னு அமுக்கிட்டு மறாவது நாள் காலையில அந்த உபதேசனம் பண்ண ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டினா அவங்க சம்சாரம் வந்தாங்க. என் கையில் இருக்கிற உண்டியலை பார்த்துட்டு, என்னப்பா இது திருப்பதி உண்டியலான்னாங்க. இல்லம்மா இது நம்ம ஊர் உண்டியல் தாங்க, உங்க வீட்டுக்காரரை கூப்பிடுங்கன்னு அவர் வந்தாரு. உண்டியலை பார்த்துட்டு பதறி போயிட்டாரு. டேய் பாவி, கோவில் உண்டியலை திருடிட்டு வந்துட்டியான்னு. அபாண்டமா படி போடாதீங்க, ஐடியா கொடுத்ததே நீங்க தான். நேத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? போகும்போது எதை கொண்டு போக போகிறாய், போகும்போது எதை கொண்டு போக போறான்னு சொன்னீங்க. ஒரு இவ்வளவு படிச்ச மனுஷன் அறிவாள, நீங்க சொன்னதை யாருமே புரிஞ்சுக்கல, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க உண்டியில உடைங்க, ஐடியா கொடுத்துல பாதி, அடிச்சிட்டு வந்தவனுக்கு பாதின்னா. இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நான் போலீஸ் வேண்டாங்க, வந்தா மொத்தத்தையும் அவங்க அடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு அவரு கோபம் வந்து உண்டியில வேடுக்குன்னு புடிக்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. சரி நம்ம அதிர்ஷ்டம் அப்படித்தான் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லும் போதுதான் ஒரு சிக்கல் இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க நான் சொல்றது. ஒருத்தன் தெருவில் நடந்து போயிட்டே இருந்தான். எதிரில ஒருத்தன் வந்தான். எங்கப்பா போறேன்னா, எதிரில வந்தவன் எங்கப்பா போறேன்னு கேட்டா இவன் சொன்ன நான் சினிமாவில் சேர போறேன்னா. அப்ப நீ என்ன சந்திக்காம சினிமாவில் சேரவே முடியாதேன்னு. அப்படி யாருப்பா நீங்கன்னா, நான் தான் அவமானம்னா. என்ன அவமானம்? ஆமாமா, இன்னைக்கு முன்னுக்கு வந்த அத்தனை பேர் என்ன ஒரு தடவையாவது சந்திச்சுட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னா. நீ எங்க போனாலும் உன்னை பின்தொடர்ந்தே வருவேன், நான் டச் பண்ணுவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்ச தூரம் போனா இன்னொருத்த எதிரில வந்தா, எங்கப்பா போறேன்னா, நான் சினிமாவில் நடிக்கணும்னா. அடடே பாப்பா உனக்கு நான் சான்ஸ் வாங்கி தரேன்னா. நீ யாருன்னா, நான் அதிர்ஷ்டம்னா. அடாடா இதைத்தாயா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அதிர்ஷ்டத்தை கையை பிடிச்சிட்டு போனா. இன்னொருத்த சைடுல இருந்து ஓடி வந்தா, எப்பா நானும் வர்றேன், என்ன கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னா. ஏச்சா நீ வேண்டாயா, அதிர்ஷ்டமே எனக்கு இருக்கு, நீ எதுக்குன்னா. போனா அதிர்ஷ்டத்துல ஒரே ஒரு படம் நடிச்சான். படமும் ரிலீஸ் ஆச்சு. இன்டர்வெல்ல பெட்டியை தூக்கி வச்சுட்டா ஆபரேட்டர் அப்படியே வேலையை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி ஒரு சிறப்பான படம் நடிச்சிட்டான். வெக்ஸானா வாழ்க்கையில ஒரே ஒரு படம், அது இப்படி ஆகி போச்சேன்னு சோகமா வந்துட்டு இருக்கும் போது முதல்ல சைடுல வந்து உதவி பண்றேன்னு வந்தான் பாருங்க, அவன் எதிரில வந்தான். ஏப்பா என்ன அன்னைக்கே கூட்டிட்டு போயிருந்தா இந்த நிலைமை வருமா? ஆமாப்பா நீ யாருன்னா, நான் தான் திறமைன்னா. சினிமாவில உள்ள நுழையிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும், அங்க நிரந்தரமா இருக்கிறதுக்குன்னா திறமை வேணும். இப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த திறமையை வச்சுதான் இருக்கிறாங்க. அதோட திறமையோட கொஞ்சம் பொறுமையும் இருந்தா வறுமையே நம்ம வாழ்க்கையில வராது, நிரந்தரமா அங்கேயே ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். இதை இப்ப இருக்கிறவங்களும் சரி அப்கமிங் வர்றவங்களும் சரி புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, வணக்கம், நன்றி.